ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ இது மூன்றாவது செஷன் பதஞ்சலி யோக சூத்திரம். ஏற்கனவே 2 செஷன்ஸில் நம்ம கிட்டத்தட்ட 33 சூத்திரங்கள் பார்த்துட்டோம். நம்ம இப்போ புதுசாக வந்தவங்களுக்காகவும் ஏற்கனவே கேட்டவங்க மறந்து போனவங்களுக்காகவும் திருப்பி ஒரு வாட்டி ஐ வாண்ட் டு ரெஃப்ரெஷ். எப்படி ஆரம்பித்தார் பதஞ்சலி யோக சூத்திரத்தை? சித்த விருத்தி நிரோதா, யோகா சித்த விருத்தி நிரோதான்னு ஆரம்பிச்சோம். நம்ம சதாசிவ பிரம்மேந்திரருடைய யோக சுதாகராங்கிற கமெண்ட்ரி வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ யோகான்னு சொன்னாலே சமாதி அபியாசம், சமாதின்னு தான் சொன்னார் அவர். எப்படி சமாதி கைகூடும் அப்படின்னு கேட்டால், சித்த விருத்தி நிரோதா, நம்ம உள்ளத்தில் மனதில் எழக்கூடிய சித்த விருத்திகள், எண்ணங்கள், நினைவுகள் இதெல்லாம் ஓய்ந்து போன இடத்துல, நிரோதகான்னு அவையெல்லாம் அடங்கிய இடத்துல சமாதி வாய்க்கும் அப்படின்னு முதல்ல எடுத்தெடுப்புலேயே சொல்லிட்டார். அப்புறம் சொன்னார், சித்த விருத்திகள்லாம் எத்தனை வகை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. பிரமாணம்னு சொன்னார், அப்புறம் விகல்பம்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? விபர்யா, இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சுவாமி. விபர்யா, விகல்ப, அப்புறம் நித்ரா, அது ஒரு விருத்தின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்மிருதி, ரீகலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். இதெல்லாம் பல வகையான விருத்திகள் இருக்குது. இந்த விருத்திகள்லாம் அடங்குச்சு சொன்னார். எப்படி? தியானாபியாசத்தினால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குச்சு சொன்னால் சமாதி வாய்க்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சித்தவிருத்திகள்லாம் ஓயணும், அடங்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு முக்கியமாக 2 வார்த்தை சொன்னார். என்ன? அபியாசம், வைராக்கியம் சொன்னார். அபியாசம்னா திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும், வேற என்ன? எப்படி பயிற்சி செய்யணும்னா சாதாரணமாக கிடையாது, தீர்க்க கால, ரொம்ப காலமா, நைரந்தர்ய, இடைவிடாம, சத்கார அசேவிதா, ஸ்ரத்தா பக்தியோட, அந்த இதயத்தில் உள்ள அந்த ஆத்ம ஒளியில் ஒடுங்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட அப்படி விடாம பயிற்சி செய்யணும். அப்போதான் திருடபூமி, அந்த திருடமான அந்த சமாதி நமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொன்னார். ஞாபகம் உங்களுக்கு? அது மாத்திரம் இல்லை, வைராக்கியம் ரொம்ப முக்கியம். வைராக்கியம் அர்த்தம் வெளிப்புற விஷயங்களை நாடாமல் மனதை உள்முகமாக திருப்புறது, அதுதான் வைராக்கியம். உலக விஷயங்கள் உள்ள பற்றுக்கள்லாம் விட்டுறது தான் வைராக்கியம்னு சொல்லி பார்த்தோம். யாருக்கு வைராக்கியம் நிறையா இருக்கோ அவங்களுக்கு இந்த சமாதி சீக்கிரமே கைகூடும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இன்னும் நல்ல அத்தியந்த வைராக்கியம் இருந்ததுன்னா ரொம்ப அதிசீக்கிரமே இந்த சமாதி கைகூடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த சமாதியிலே 2 வகை சொன்னார். ஞாபகம் இருக்கா? சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி. இப்படி தியானத்தில் சிறக்க சிறக்க மேலாக மேலாக சம்பிரஜாத சமாதின்னு அர்த்தம், எந்த பொருளை தியானம் பண்ணுறோமோ அதை பற்றி எல்லாம் நமக்கு விளங்கும். அதுவே 4 வகையாக சொன்னார். 4 5 சுவாமி. விதர்க்க, விசார, ஆனந்த, அஸ்மிதா. ஞாபகம் இருக்கா? விதர்க்கன்னு சொன்னால் கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்தூலமான பொருள்களில் தியானம் பண்ணுறது. விசாரன்னு சொன்னால் சூக்ஷ்மமான பொருள். அந்த பஞ்ச தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தோடைய சட்டில் எலிமெண்ட்ஸ், அதை தியானம் பண்ணுறதுன்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்தோம், நம்ம விரிவாக பார்த்தோம். அதெல்லாம் அப்புறம் ஆனந்த, அந்த தியானத்தில் ஏற்படக்கூடிய ஆனந்தத்திலேயே மனசை வச்சிருக்கிறது. அஸ்மிதா, அஸ்மிதாதோ அந்த பொருளில் நிலை பெற்று அதுவே நானாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அஸ்மிதா, அப்படி இருக்கிறது. அது மாதிரிலாம் சொன்னார். ஆனாலுமே இந்த சம்பிரஜான சமாதியில் இன்னும் வாசனாதிகள் பீஜ ரூபத்தில் இருக்கு. மற்ற உலக வாசனைலாம் போயிட்டா கூட இந்த சமாதி அபியாசத்துக்கான வாசனைலாம் கூட இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னு சொன்னான், எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னான். எல்லா வாசனாதிகளும் மனசில் உள்ள எல்லா பதிவுகளும் போயிடுச்சுன்னு சொன்னான். அவன் அசம்பிரஜான சமாதி. அதை அறியற விஷயம் இல்லை, அதுவாகவே இருத்தல், அதிலேயே தோய்ந்து அதுவாக இருக்கிற நிலையில் அவன் போயிடுவான் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் அசம்பிரஜான சமாதின்னு சொன்னார். ஐயோ சுவாமி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, எங்களுக்கு சரிவராது போல இருக்கே அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை இல்லை, இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லி
ஈஸ்வர பிரணிதானாத்வா. நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய மன ஆறுதல் கொடுத்துருக்கு. இல்லை இல்லை, அந்த சர்வேஸ்வரனை, அந்த பரம்பொருளை வணங்குவதாலும், அவனை போற்றி துதிப்பதாலும், அவனை ஆராதனை பண்ணுவதாலும், அவனிடமே சரண் புகுவதாலும் கூட இந்த சமாதி நிலையை அடைய முடியும். வா வான்னு சொல்றாங்க. வா அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதம் அல்லதுன்னு அர்த்தம். இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஈஸ்வர பிரணிதானா வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஈஸ்வரன்னா யாருன்னு கேள்வி வந்துச்சு. நம்மை போல அவனுக்கு எந்த விதமான மன துக்கம்லாம் கிடையாது, கர்ம வாசனைகள்லாம் கிடையாது, புண்ணிய பாவம் சுகதுக்கம்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார். எங்கே தத்ர நிரதிசய பீஜம் சார்வஜ்மி பீஜம் அப்படின்னு சொன்னார். எவனிடத்திலே எல்லாம் அறியும் ஒரு தன்மை இருக்கிறது, சார்வஜ்யம் எல்லாம் அறியும் தன்மை, அப்படிப்பட்டவன் தான் ஈஸ்வரன். எல்லாம் அறியும் தன்மை யார்? அது மாத்திரம் இல்லை, எல்லா பூர்வேஷாம் குரு, எல்லா குருமார்களுக்கும் அவன் தான் குருவா இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கான். ஏன்னா காலத்துக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது, காலத்திற்கு அப்பாற்பட்டவன். கால அபரிச்சேதனாத்னு பார்த்தோம் இல்லையா, காலத்துல கடந்தவன். அவன் எப்படி ஆராதனை பண்றது? அவனுடைய நாமம், அதான் பிரணவம், ஓம். அந்த பிரணவத்தை ஜபம் செய்து அதோடைய அர்த்தம், அதோட அர்த்தத்தை நன்றாக தியானம் செய்தோம் சொன்னான். அந்த பரமபுருஷன்கிட்டே ஒடுங்கிடுறான். அப்போ எல்லா தடைகளும் நீங்கிவிடும். பார்த்தோமா நம்ம? எல்லா தடைகளும் நீங்கிவிடும் பார்த்தோம். ஆனால் என்னெல்லாம் தடைகள் இருக்கு எப்படி பாருங்க, அவரோட தாட் டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போறாரு பாருங்க. அப்போ என்னெல்லாம் தடைகள் ஏற்பட முடியும்? அதுதான் நம்ம கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். அது ஒரு வாட்டி சாண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கோ த்ரூ. 30வது சூத்திரத்தில் பார்ப்போமா? ஒரு வாட்டி படிப்போமா? நான் படிக்க நீங்க அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி भ्रांति दर्शन अलब्ध भूमिकत्व अनवस्थत्वानि चित्त विक्षेपाः ते अंतरायाः. अंतरायाहना தடைகள். யோகத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கு, இது நம்ம அன்றாட நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் தான் அவர் சொல்றாரு. யோகம் பழகிட்டே இருப்போம், வியாதி ஏதாவது உடல்ல வியாதி விக்கை வந்துடுச்சுன்னா அப்போ மனம் யோகத்துல போகாது, திரும்ப திரும்ப வியாதியே நினைச்சு அந்த வலி அந்த துக்கத்திலேயே மனசு இருக்கும். ஸோ அது பெரிய தடை. வியாதி வந்துச்சுன்னா அது பெரிய தடை. இப்போ என்ன செய்யறது சொல்ல போறாரு, என்ன செய்யறது? இப்போ தியானம்னு சொன்னா டல்னஸ், சில சமயம் எதுவுமே ஓடாத மாதிரி இருப்போம், நம்ம எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். தியானம் மென்டல் இன்ஆக்டிவிட்டி நீங்கள் போட்டு ஒரு டல்னஸ் ஆஃப் மைண்ட், அது நிறைய பேருக்கு வரும். அது இப்போ சம்சய சந்தேகம், இதெல்லாம் உண்மையா என்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் யார் கண்டா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரலாம். சந்தேக விபரீதங்களாம் அப்படி சொல்லுவாங்க, விபரீதம் சொல்லுவாங்க. அப்புறம் ஆலசிய பிரமாத ஆலசிய. பிரமாதம்னு ஒரு அலட்சிய போகும், அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், அதெல்லாம் 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம்? 60 வயசுக்கு மேலே உட்காரவே முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு அலட்சியம் போகும், அதெல்லாம் நமக்கு டைம் இருக்குது பார்த்துக்கலாம். அப்படி கிடையாது. அதான் பிரமாதம், மறத்தல், அலட்சிய போக்கு. அப்புறம் ஆலோசனை சோம்பேறித்தனம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ உட்காரதுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு இடத்துல, அதுவே கஷ்டம். இப்போ பாருங்க, கை கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க, உடம்பு ஆட்டிகிட்டே இருக்கும், இல்லை எதையாவது பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரு. ஆனால் எங்கள் சுவாமி சொல்லுவார், குரங்கு போல் அங்கேயும் மனசு தப்பிகிட்டே இருக்கிறதுனால உடம்பும் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். ஸோ ஆலசிய. அதுக்கப்புறம் ஆவிரத்தி, எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த மனசு அடங்கவே மாட்டேங்குது, விஷயத்தை நாடி போயிட்டே இருக்கு, வெளியிலேயே போயிட்டு இருக்கு. ஆவிரத்தி, அதெல்லாம் தடையாகும். சில சமயம் தாட் ஃபிக்ஸேஷன் வாங்க, ஏதாவது ஒரு ஞாபகத்தையும் மாட்டிக்கும் மனசு. அது எவ்வளவு கொண்டு
ஆத்மஸ்வரூபத்தில் நம்ம அந்த ஆத்ம ஒளியை வச்சா அது அடங்கவே அடங்காது. அதெல்லாம் தடை. அவிரதி, இப்படி ஏகப்பட்ட 9 வகையான தடைகள் சொல்றார். பிராந்தி தர்ஷன, பிராந்தின அர்த்தம் தவறான ஒரு நினப்பு, ஒரு சிந்தனை, பிராந்தி. அப்படி ஏதோ காரணத்தினால சமாதி கைகூட மாட்டேங்குது, கூடினாலும் நிலைக்க மாட்டேங்குது. இப்படி 9 வகையான என்ன சொன்னார் தடைகள் இருக்கு. அது மாத்திரமில்லை, இப்படிலாம் தடைகள் ஏற்படும் போது என்ன ஆயிடுது? 32 சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன், நீங்களும் பின்னாடி வாசிங்க. துக்க தௌர்மனஸ்ய அங்கமேதயத்வ சுவாச பிரஸ்வாச விக்ஷேப சகபுவஹா. அதாவது விக்ஷேப சகபுவஹான், அதாவது இந்த விக்ஷேபங்களோட முன்னாடி பார்த்தீங்களா 9 விக்ஷேபங்கள், அதாவது தடைகள். அந்தராயாகன்னு சொன்னாலே அந்த தடைகளோடு சேர்ந்து என்ன ஆகும்னு கேட்டால் மனம் ரொம்ப நொந்து போயிடும். இதெல்லாம் நமக்கு வாய்க்காது, இதெல்லாம் நமக்கு கிடையாது, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படி. அப்படி இல்லாட்டி துக்கமாக வரும். நான் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நான் இது அபியாசம் பண்ணிட்டு இதுலேயும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பிரயோஜனம் அப்படின்னு மனசு விட்டு போகிற மாதிரி. அது துக்க தௌர் மனசு இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம நாடி அதை ஊக்கமாக செய்யும்போது அதுக்கான பலாபலம் கிடைக்காத போது மனசு என்ன ஆகிடும்? சோர்ந்து போயிடுது. அது மாத்திரம் இல்லை, இது நமக்கு சரி வராது போலன்னு வந்துடுது. அதான் தௌர் மனசு, டெஸ்பாண்டன்சின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சில சமயங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டால், இந்த மாதிரி தடைகள் இருக்கிறதுனால உடம்பு இடத்துல ஆடாமசியாமல் இருக்காது, ஆடிட்டே இருக்கும். அது மாத்திரம் சுவாச பிரஸ்வாசம், இந்த மூச்சு சீராக இல்லாமல் அது சீரற்றதாக இருக்கும். இதெல்லாம் தடைகள். ஸோ இந்த தடைகளோடு சேர்ந்து வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ தடைகள்னா எப்படி நீக்கிறது, என்ன செய்யறதுன்னு ஒரே சூத்திரத்தை பதில் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசः. தத் பிரதிஷேதார்த்தம் அதையெல்லாம் நீக்குவதற்கு, தடைகள்லாம் நீக்குவதற்கு என்ன செய்யணும்? ஏக தத்துவ அபியாசः. ஏக தத்துவம் ஈஸ்வர பணிதானாத்வான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஈஸ்வரனையே தியானம் செய்ய வேண்டும். அபியாசா, இடைவிடாமல் தியானம் செய்து வந்தோன்னு சொன்னா அந்த கர்ம வாசனைகள்லாம் நீங்கிடும். இந்த கர்ம வாசனைகள்னால்தான் வியாதி போன்ற மற்ற தடைகள் எல்லாமே வரலாம். பிரமாதம், ஆலசிய, எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். இதுல சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, அது எல்லா அடிப்படைகளும் வாசனார்கள் தான். ஸோ அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணதுனால, திரும்ப திரும்ப தியானம்னால வாசனார்கள் நீங்க தடைகள்லாம் நீங்கிடுங்கிற அவர் கோட் பண்றார் யோக வசிஷ்டத்திலேருந்து. வசிஷ்டர் முனி ஸ்ரீராமனுக்கு சொல்ற மாதிரி கோட் பண்றார். வாசனா சம்பரித்யாகா யதி யத்னம் கரோஷி அலம். வாசனை தியாகம் பண்ணதுக்கான முயற்சியில மட்டும் ஈடுபடு, அது போதும். ததே சித்திரதாம் யாந்தி சர்வாதி வியாதியா க்ஷணாத். அந்த வாசனாதிகள்லாம் நீங்கிடுச்சு சொன்னா, வியாதி போன்ற எல்லா 9 தடைகள் சொன்னார் இல்லையா, இது எல்லாமே ஒரு க்ஷணத்தில் நீங்கி விடும்னு சொல்லி வசிஷ்டமுனி ராமனுக்கு கொடுத்த உபதேசத்தை கோட் பண்றாரு. யார்? சதாசிவ பிரம்மேந்திரர். ஆக இந்த எல்லா தடைகளுக்கும் ஒரே நிவர்த்தி என்னன்னு கேட்டா, இடைவிடாம அந்த ஈஸ்வரனை, நமக்கு இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, சிவனோ ராமனோ கிருஷ்ணனோ அம்பாளோ யாரோ, அவங்க இடைவிடாம ஆராதனை பண்ணி அவர்கள்ட்டே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து தியானம் பண்ணி வந்தோன்னு சொன்னா, அந்த இறைவனுடைய கருணையினால எல்லா தடைகளும் நீங்கிவிடும். ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்காரு இல்லையா, எல்லா தடைகளும் நீங்கிவிடும். ஸோ இது பாருங்களேன், இது ஒரு கம்ப்ளீட் டெக்ஸ்ட், எல்லாம் சொல்லிட்டாரு. இல்லை என்னதான் தடைகள் ஏற்படலாம், தடைகளை நிவர்த்தி பண்ண என்ன செய்யணும். சரி, மனுஷத்துக்கு யோகிகள்லாம் இறைவனை வணங்க மாட்டாங்க, அப்படி கிடையாது. ஈஸ்வர பிரணிதானா துவா, அவங்க ஈஸ்வரன் அவ்வளோ வணங்குறாங்க, அவ்வளோ ஆராதனை பண்றாங்க. ஸோ அவனை ஆராதனை பண்றதுனால தான் எல்லா தடைகளும் நீங்கும். சரி, நம்ம எவ்வளோ கெட்டிக்காரனா இருந்தாலும், எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும், சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லவே இல்லை இல்லையா.
எப்போ என்ன வியாதிகள் நமக்கு தெரியவே தெரியாது. அது இந்த காலத்தில் வினோதமாக இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சில சமயம் மனசு கோஆப்ரேட்டே பண்ணாது. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை போல இருக்கு, என்ன இதெல்லாம் செஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி சளி சோர்வு, இதெல்லாம் என்ன செய்யுது? எப்படி உற்சாகம் உண்டாருதுன்னு கேட்டால் திரும்ப திரும்ப we have to surrender unto his feet and we have to again and again meditate on him. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகிற மாதிரி திரும்ப திரும்ப அவனை தான் வணங்க வேண்டியிருக்கு, எல்லா தடைகளும் நீங்கிறதுக்கும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. இது சொன்ன பிறகு அடுத்து என்ன சாப்டர், அடுத்து என்ன தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், இப்போ இந்த மனது ஏகாகிரதம் அடையணும்னா, ஒருநிலைப்படணும்னா அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன? இப்போ இங்க சொல்றாரு சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்றாரு கேட்டா, அதுனா சம்பிரஜாத பூமி ரூபை ஏகாகிரத உபாயான் மைத்ரி இத்தியாதி யதாபிமத இத்தியந்தேன சூத்திர சப்தகேன ஆக. இந்த மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறதுக்கு அடுத்த 7 சூத்திரங்கள்ல சொல்ல போறாரு. டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். அடுத்த 7 சூத்திரம் என்ன சொல்ல போறான்னு கேட்டா, எந்த வகையை கையாண்டு, முறைகளை கையாண்டு இந்த மனதை ஒருநிலைப்பட வைக்கலாம். எப்படியாவது மனது ஒருநிலைப்படணும். அப்பதான் அந்த ஏகாகிரத பூமி அடைஞ்சாதான் நமக்கு சமாதி வாய்க்கும். அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு? What are the different techniques to make the mind single pointed, one pointed? அப்படிங்கிறது அடுத்த 7 சூத்திரத்தில் சொல்ல போறாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ 33வது சூத்திரம், ஃபர்ஸ்ட் டெக்னிக். மொத்தம் 7 டெக்னிக்கா பதஞ்சலி முனிவர் 7 டெக்னிக் சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் மைத்ரி கருணா முதித உபேக்ஷணா சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாதஹ சித்த பிரசாதனம். இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம ஆக்சுவலாக. இருந்தாலும் இன்னொரு முறை we will revise it. என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த சூத்திரத்தில் பாருங்களேன், முதல்ல எப்படி படிக்கணும்னா அந்த சுகதுக்கங்கிற வார்த்தை வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, சுகத்தை அனுபவிக்கிறவங்க. துக்க எப்போ பார் துக்கம், எப்போ பார் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இன்னல், அப்படி துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கவங்க இருக்காங்க. இப்போ என்ன செய்யணுமா, இந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கா, எப்பயும் நல்ல ஆனந்தமாக இருக்கிறவங்கள அவங்களோட மைத்ரி, பி ஃப்ரெண்ட்லி வித் தெம், ஒரு நட்பு பாவனையோடு அவங்களோட பழகு அப்படிங்கிற. சரி, எப்பயும் ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறவங்கள்ட்ட கருணா, அவங்களோட கருணையோடு இரு அப்படிங்கிறார். இதுதான் சொல்லியிருக்கு இந்த சூத்திரத்தில். ஏன் அப்படி இருக்க சொல்லியிருக்காங்கிறதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரன் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கங்கள் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கு. சரி, என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த மனசு ஏன் ஒருநிலைப்பட மாட்டேங்குது, சதா சஞ்சலித்து கொண்டே இருக்குன்னு கேட்டால், அந்த மனசுல இருக்கிற ராகத்வேஷம் தான், விருப்பு வெறுப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. விருப்புனா என்னது? எப்படி சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? உடனே நம்ம ஒரு லாங் வீக்கெண்ட்னா உடனே நம்ம அப்படியே வெக்கேஷன் சொல்லிட்டு எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறோம் இல்லையே? சுகம், சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும் செய்யறோம் இல்லையா? ஸோ எப்பயுமே நமக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. அதே போல துவேஷம் என்ன, வெறுப்பு எதில் இருக்கு? துக்கமே வேண்டாம் நமக்கு, துக்கமே வேண்டாம், அது மேல வெறுப்பு இருக்கு நமக்கு. இந்த வெறுப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் மனசு அமைதியாகவே இருக்காது. ஏன்னு கேட்டா, நம்ம சுகத்தையே நினைக்கிறோம். ஆனால் சில சமயம் நமக்கு சுகமே இல்லாத மாதிரி நமக்கு தோணும். நல்லா ஒரு சுகமே நம்ம காணலையே அப்படின்னு. துக்கமே வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனால் துக்கம் வரும் திரும்ப திரும்ப. அப்போ மனசு ரொம்ப நொந்து போகும். அப்போ அது மனசு ஒருநிலைப்படாது. இப்போ என்ன சொல்றான்னு கேட்டா, இப்போ நமக்கே தான் சுகம் அனுபவிக்கணும் இல்லையா?
மற்றவங்க சுகம் அனுப்பிச்சா கூட ஒரு நட்பு பாவத்தோட பழகணும்னா அவங்களோட சுகம் நம்மளுடைய சுகமா நமக்கு தோணுமா? புரியுது நம்மளுக்கு? இப்ப நாமே தான் சுகம் அனுபவிக்கணும் இல்லை, நல்லா சுகம் அனுபவிக்கிறவங்கள ஒரு நட்பா இருந்தோம்னா அவங்களுடைய சந்தோஷத்தை நாமளும் பகிர்ந்து கொண்டோம்னா அப்ப என்ன ஆகும்? நமக்கு சுகத்து மேல இருக்கிற அந்த விடாபடியான விருப்பங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எல்லாரோட சுகம் நம்மளோட சுகம் மாதிரி தான் தோணும். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப சாதாரண என்ன ஆகும், யாராவது ரொம்ப சந்தோஷமா இருந்தா நமக்கு பொறாமையா இருக்கும் இல்லையா? நான் இப்படி இருக்கேன், அவன் மொத்தம் சந்தோஷமா இருக்கானே. அப்போ அந்த மாதிரி பொறாமை குணங்கள்லாம் நீங்கும்னு சொல்றாரு. இப்போ மைத்திரி, நட்போட பழகப்பழகு, சுகமா இருக்கிறவங்களோட நட்போட பழகப்பழகு. இப்போ துக்கமா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களோட கருணை, ஐயோ பாவம் நமக்கு வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அது மாதிரி தானே அவங்களுக்கும் சொல்லி ஒரு கருணையோடு இருக்கணும்னு சொன்னா அப்ப என்ன ஆகுமா? நமக்கு துக்கம் வரும்போது அது ரொம்ப நம்ம வெறுக்க மாட்டோமா? ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்தவங்க துக்கப்படும் போது எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு இருமாப்பு அதெல்லாம் இருக்காதான். அதனால திரும்ப திரும்ப ரொம்ப சுகமா இருக்கிறவங்களோட நட்போட பழகுங்க, மைத்திரி. துக்கமா இருக்கணும் கருணையோட பாருங்க. இப்படி பழகி வந்தா நமக்குள்ள இருக்கிற விருப்பெல்லாம் குறைஞ்சு மனசு ஒருநிலைப்படுங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் அதோடைய லாஜிக் அண்ட் ரீசன். சதாசிவ ரொம்ப விரிவாக கொடுக்குறாரு. அதே மாதிரி புண்ணியம், நிறைய புண்ணியங்கள் செய்யறவங்க அவங்களோட சேர்ந்து நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்கணும், நாமளும் புண்ணியம் சேர்த்தோணும், நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் சேர்த்தோணும். ஆனா பாவம் செய்யறவங்கள உதாசீனப்படுத்தணுங்கிறாரு. உபேக்ஷானாம்னா உதாசீனப்படுத்தணுங்கிறாரு. ஏன்? பாவம் செய்யறவங்க பக்கத்திலேயே போகக்கூடாது, அவங்களை தவிர்த்தடணுங்கிறாரு. அப்போ நாமளும் பாவம் செய்யறத தவிர்த்தரலாம். யாரோட சேர்றோமோ அந்த சேர்க்கையை பொறுத்தா நம்ம வாழ்க்கை இல்லையா? ஸோ புண்ணியம் செய்யறவங்களோட சேர்ந்தோம் நம்மளும் நிறைய புண்ணியம் செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அவங்களோட சேர்ந்து பழகி ஆனந்தமா சந்தோஷமா இருக்கணுமா, அதான் முதித்தன்னு சொல்றாரு. ஆனா பாவம் செய்யறவங்களோட உபேக்ஷானம்னா அவங்க இன்டிஃபரண்டா இருக்கணும், அவங்களோட நம்ம சேரக்கூடாது. ஏன்னு கேட்டா நாம பாவம் செய்த தவிர்த்து கொள்ளலாம். இப்படி பழகி வந்தா என்ன ஆகும்? பாவனாக சித்த பிரசாதனம், நம்முடைய மனம் அடங்கி ஒரு மாதிரி அமைதி நிலையை பெறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன, நாமே தான் எல்லா சுகத்தை அனுபவிக்கணும் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்க சுகத்தை அனுபவிச்சா நம்ம சுகமாக நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு மைத்திரி பாவத்தோட, அப்போது மனசு ரொம்ப ஆடாது, எனக்கு என்ன சுகமே இல்லைன்னு சொல்லாது. அதே மாதிரி துக்கத்தை அனுபவிங்களோட ஒரு கருணையோடு இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ துக்கம் வந்தாலும் சகிச்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்களா? அதே மாதிரி புண்ணியம் செய்கிறவங்களோட சேர்ந்து இருந்தோம், நமக்கும் புண்ணியம் சேர்த்தோம். பாவம் செய்கிறவங்களோட சேர்ந்துருந்தோம், நமக்கும் பாவம் தான் சேர்த்தோம், அவங்களோட சேரக்கூடாது, விலகி இருக்கணும். இப்படி செய்ய செய்ய இந்த சுகதுக்கம் புண்ணிய பாபம் இதிலிருந்துலாம் விடுதலை பெற்று மனசு சீராக ஒரே மாதிரி அமைதி அடையும் அப்படின்னு ஒரு டெக்னிக்காக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம விரிவாக விளங்கி கொள்ளாட்டி என்னடா விளங்காது. இப்போ யோக சாதனையில் திடீர்னு பார்த்தா மைத்திரி கருணாவை பற்றி ஏன் சொல்றாரு இல்லையா? அது மாத்திரம் இல்லை, முதித உபேக்ஷானான்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டா நம்முடைய மனசு ஒரு சமநிலை பெறணும்னா இந்த பாவங்கள்லாம் முக்கியமாக இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் டுவர்ட்ஸ் ஆல் பீயிங்ஸ், கருணா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச, 12ஆம் அத்தியாயத்தில் வருது பகவத்கீதையில். ஒரு பக்தரோட லட்சணத்தை பற்றி சொல்லும்போது அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த பிராணிகளையும் வெறுக்கிறது இல்லை, எந்த உயிர்களையும் வெறுக்கிறது இல்லை. மைத்ர கருணை ஏவச்ச, எல்லாரும் நட்புறவோடு பழகிறானா, எல்லா உயிர்களையும் கருணையோடு இருக்கானா. நிர்மமோ நிரகங்காரகா, அவனுக்கு மமகா நான்கிற ஒரு மமகாரம் அகங்காரம் கிடையாது. சுக சுக, அவன் எப்பயும் சுகம் துக்கம் வரும்போது ஒரே மாதிரி இருக்கான். ஷமி, இந்த கடைசி வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, ஷமி, ஹி ஃபர்கிவ்ஸ். ஸோ அப்படி இருக்க என்ன ஆகுங்க, நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி அமைதியாக இருக்க முடியும். இப்போ நம்மளுடைய நிலை என்னன்னா, எப்பயும் மனசு தழுவிட்டே சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? அதனால இப்படி இருக்க சொல்லுது ஃபர்ஸ்ட் டெக்னிக்காக சொல்றாரு. சரியா?
இப்போ அடுத்து 34வது சூத்திரத்துக்கு போகணும். இது ஒரு நல்ல டெக்னிக். இது ரெண்டாவது டெக்னிக்கா சொல்றேன். என்ன? பிரச்சர்தனா விதாரணாபியாம் வா பிராணஸ்ய, இன்னொரு முறை சொல்லுவோம். பிரச்சர்தனா விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. இந்த ஒவ்வொரு சூத்திரத்திலையும் வா வாங்கிற ஒரு வார்த்தை வருது. வான்னு அல்லதுன்னு அர்த்தம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம், அல்லது இன்னொரு டெக்னிக் அப்படிங்கிறது எல்லா சூத்திரத்தையும் வாங்கிற வார்த்தை வருது. சரியா? அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு விசேஷமான ஒரு பொருள் கிடையாது. வானா அல்லதுன்னு அர்த்தம். இன்னொரு டெக்னிக் என்ன? அல்லது இன்னொரு டெக்னிக் என்னன்னு கேட்டா பிரச்சர்தன விதாரணாபியாம் பிராணஸ்ய. இந்த பிராணனை நாம் சரியாக கையாண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக இந்த மனதினை ஒடுக்க முடியும். இதுதான் பிராணாயாமம், பிராணாயாமா டெக்னிக். இந்த யோகா சிஸ்டர் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? பிராணாயாமம் ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க? ஒன்று, பிராணன் தான் எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் மூல காரணமாக இருக்கு. ஸோ நம்முடைய எல்லா என்ன சொல்கிறது அவயங்களும் நல்லா ஒர்க் பண்ணும். வி கேன் ரிமைன் ஹெல்தி. ரெண்டாவது, ஒரு எனர்ஜி லெவல்ஸ் வில் கோ அப், டெஃபினெட்லி வுட் கோ அப். மூணாவது, பிராணனை நம்ம கண்ட்ரோல் பண்ண மனசும் ஒடுங்கும். இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், இங்கே பாருங்க, நீ சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சர்தனா அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ரேச்சகம்னு சொன்னோம் இல்லையா, மூச்சை வெளியிட விடுறது. அதான் பிரச்சர்தனான்னு அர்த்தம். அப்படின்னா அதான் மூச்சை வெளியிட விடுறது. விதாரணாபியாம்னா மூச்சை பிடிச்சி வச்சுக்கிறது. மூச்சை கும்பகம்னு சொல்லுவாங்க பிராணாயாம டெக்னிக்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இங்கே ரொம்ப விரிவாக அவருடைய உரையில் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இந்த பிராணாயாம டெக்னிக்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேஸ் டு டூ பிராணாயாமா இருக்குது. இதில் சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல்ல இந்த ரைட் நாஸ்ட்ரல் வழியாக மூச்சு ஃபஸ்ட்டு வெளியில் விடணும். நல்லா எல்லா மூச்சு காற்றையும் வெளியே விடணும். பிராணம் முதல்ல விடணும். அதுக்கு ஒரு அளவு சொல்லியிருக்காரு. என்ன அளவுன்னு கேட்டால் 32 யூனிட், 32 மாத்திரைகள். மாத்திரைன்னு யூனிட்ஸ் அது வெளியில் நல்லா விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 32 என்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா விட்டோம்னா உள்ளே இருக்கிற எல்லா மூச்சு காற்றும் எல்லாம் அந்த நச்சு வாயுவோடு சேர்ந்து எல்லாம் வெளியில் போயிடும். கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து எல்லாம் வெளியில் போயிடும். அப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது ரைட் நாஸ்ட்ரலே விட்டுற சொல்கிறார் இல்லையா, இது விட்ட பிறகு இப்போ லெஃப்ட் நாஸ்ட்ரலே மூச்சு எடுக்கணுங்கிறார். அது 16 யூனிட்டுங்கிறார். 16 யூனிட். இப்போ 16 1 2 3 16 சொல்கிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இழுத்துட்டு அப்புறம் அந்த கும்பகம் இழுத்த பிறகு அந்த மூச்சை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது. கும்பகம்னா அந்த மூச்சை விடாமல். அது 64 மாத்திரைகள் சொல்கிறது. எப்படி ஆகுதுன்னு கேட்டால், மூச்சு இழுக்கிறதுக்கு பேர் பூரக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 யூனிட்னு சொன்னான் எக்ஸாம்பிளுக்கு. மூச்சு பிடிச்சி வச்சுக்கிறது கிட்டத்தட்ட 4 யூனிட் சொல்றாரு. அப்புறம் மூச்சை விடுறது 2 யூனிட்டை சொல்றாரு. இப்படி ஒரு ரேஷியோ சொல்றாரு. இப்படி பிராணாயாமம் பழகணும்னா அப்புறம் திருப்பி மூச்சை விடும்பொழுது பகிர் கும்பகம், வெளியில விட்ட பிறகு அப்புறம் மூச்சை இழுக்காம அப்படியே வச்சுக்கிறது, அது பகிர் கும்பகம். புரியுதா உங்களுக்கு? அந்த கும்பகான மூச்சை இழுத்து அது விடாம பிடிச்சி வச்சுக்கிறது. அப்புறம் மூச்சை விட்ட பிறகு திரும்பி எடுக்காம அப்படியே வெளியில வச்சுக்கிறதுக்கு பகிர் கும்பகான்னு பேரு. இப்படி பிராணாயாமம் பழக பழக என்ன சொல்றாருன்னு கேட்டா, தேன பிராணஸ்பந்தே நிருத்தே சதி சித்த தோஷாக பிரதஹ்யந்தே. சித்த தோஷாக மனசுல இருக்கிற அழுக்குகள்லாம் சித்த தோஷாக பிரதஹ்யந்தே எல்லாம் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. ஸோ இந்த பிராணாயாமத்தினால சித்த மலம்னு சொல்றோம் இல்லையா, சித்தத்தில் இருக்க அழுக்குகள்லாம் வெந்து சாம்பலாகிறதுனால மனசு அமைதி அடைகிறது.
ஸோ இந்த பிராணாயாமம் இந்த மனதை வசப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக். இது லேசான விஷயம் கிடையாது. பிராணாயாமம் ஏற்கனவே பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொல்லியிருக்காரு. உபதேச சாரத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ பிராணனை அடக்குனேன்னு சொன்னா மனமும் அடங்கும். வழியுள் அடக்க ஒடுங்கும் உளம். வழின்னு அர்த்தம். பிராணம் அடக்க அடக்க மனசும் அடங்கும். அதனால பிராணாயாமத்தை கைக்குள்ள மனதை நம்ம, ஏன்னா ரெண்டுக்கும் மூலம் ஒண்ணுதான். சக்தி மூலக்கான்னு சொல்றாரு. பிராணனுக்கும் இந்த மனதுக்கும் மூலம் ஒண்ணுதான். ஸோ மனது அடக்க கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, பிராணனை ஒடுக்குனேன்னா மனசு தன்னால ஒடுங்கும். ஆக இந்த பிராணாயாமம் ஒரு நல்ல டெக்னிக் இந்த மனசை ஒடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன், நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு ஏன் தூக்கமாக வருது? ஏன்னா தமோ குணம் அதிகமாக இருக்கு. தியானம் பண்ணும்போது மனசு ஏன் அலையுது தெரியுமா? ரஜோகுணம் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த பிராணாயாமத்தை நல்லா பண்ணீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா இந்த தமோ ரஜோ குணங்கள்ல எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும். ஃப்ரெஷ் ஆகிடும் மனசு, நல்ல எனர்ஜி லெவல் கிடைக்கும். அப்போ நீங்கள் தியானத்தில் உட்காந்தீங்கன்னா என்ன ஆகும்? மனசு அலர்ட்டாக இருக்கும், தூங்க போகாது. அதே மாதிரி ஸ்டடியாக இருக்கும், குவாய்ட்டாக இருக்கும், ஒன் பாயிண்டடாக இருக்கும். இதுலேயே யூ ஹவ் டன் ஹாஃப் த ஜாப். பாதி வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த மனதை கையாளுறது மிகவும் சுலபம். சொல்றது புரியுதா? ஸோ நம்மளுடைய மகாத்மாக்கள் பாருங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க, நமக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. ஸோ இந்த பிராணாயாமத்தை நன்றாக பழகணும்னு சொன்னால், முறையாக ஒரு ஆசிரியர்களுக்கு கற்றுக்கொண்டு நன்றாக பழகணும்னா இந்த மனதை வசப்படுத்துறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உபாயம். ஏன்? ஏன்னா பிராணம் அடங்கினால் மனமும் வசமாகும், மனமும் அடங்கும். இப்போ மனசில் ஏதாவது ஒரு கொந்தளிப்பு, இல்லை ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு பிரச்சனையில் மனசு ரொம்ப பாருங்க, உங்கள் பிராணம் ரொம்ப சீரற்று இருக்கும். மனசு பிரசாந்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல மியூசிக் கேட்குறீங்க, உங்கள் மூச்சை பாருங்கள், மூச்சு சீராக இருக்கும். ஸோ இந்த மூச்சுக்கும் இந்த பிராணனுக்கும் இந்த மனசுக்கும் அவ்வளோ நெருங்கி தொடர்பு இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் வசப்படுத்த, இன்னொன்று வசப்படுத்திடலாம். ஸோ இது ட்ரெடிஷ்னல் டெக்னிக் பிராணாயாமம். இன்னொரு டெக்னிக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனாபானா சத்தான்னு சொல்லிட்டு. ரெண்டும் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் பார்த்து கொண்டே இருந்தால் அதுக்கு பேர் வீக்ஷண பிராணாயாமம்னு சொல்கிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், நேச்சுரலாக மூச்சு காற்று உள்ளே போகுது இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வருது போகுது, இதை பார்த்து கொண்டே இருந்துறாங்க. அதை அவதானித்து கொண்டே இருந்தோன்னா மனசு தன்னால் அடங்குறதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான டெக்னிக். புத்திஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க, ஆனாபானா சத்தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளில வரதையும் வேற ஒன்றுமே செய்யக்கூடாது, இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது. அதோடைய ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ண பிராணம் தன்னால் சீராகி அப்படியே மெதுவாக அடங்குற மாதிரி இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மனம் அதுவாக அடங்கும். ஸோ இது ரெண்டாவது டெக்னிக். இந்த பிராணம் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம வசப்படுத்தி நல்லா அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் மனசு தன்னால் கட்டுப்படுது. சரியா? 2. இப்போது 35க்கு போவோம். 3வது. இப்போது இந்த 35வது டெக்னிக்லாம் நமக்கு தெரியாது, இது யோகிகள் மத்தியில் தான் இது பிரசித்தம். நமக்கு இதெல்லாம் அவ்வளோ தெரியாது. இப்போ பிராணாயாமம் ஓரளவு தெரியும். இது இந்த 35 சொல்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரோட கமெண்ட்ரியும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். விஷயவதி வா பிரவೃತ್ತಿ உற்பன்னா மனசா ஸ்திதி நிபந்தனி. இன்னொரு முறை, விஷயவதி வா பிரவೃತ್ತಿ உற்பன்னா மனசா ஸ்திதி நிபந்தனி. என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம்.
என்ன சொல்கிறாருன்னா, நான் சமஸ்கிருதத்தில் படிக்கிறேன் வந்து உரையை ஒரு வாட்டி, அப்புறம் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, நாசாக்ர ஜிஹ்வாக்ர தாலு ஜிஹ்வா மத்திய ஜிஹ்வா மூலேஷு பிரதேசேஷு சித்தஸ்ய சம்யமாத் திவ்யகந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த விஷயவத்யः சம்விதः பிரவృத்தயः சீக்கிரம் உற்பன்னாः. என்ன சொல்றாரு தெரியுமா? யோக சாஸ்திரப்படி நம்முடைய அட்டென்ஷனை நாசிகாகிர மூக்கோட நுனியில் வச்சோம்னா, இது பகவத்கீதையும் சொல்லப்பட்டிருக்கு. தியான யோகத்தில் தியானம் பண்ணுறது எப்படி வைக்கணும்னா நாசிகாகிரன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாசிகாகிரத்தில் வைக்கலாம். அப்படி வச்சா அப்புறம் ஜிஹ்வா அக்ர நாக்கோட நுனியில கவனத்தை வச்சோம்னா, அப்படி இல்லாட்டி மூணாவது என்ன சொல்ற தாழ்வு. தாழ்வுனா பேலட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வாய்க்கு மேலே நாக்கை வச்சு இந்த பேலட்னு சொல்கிற இடம். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது சம்ஸ்கிருத தாளன்னு சொல்கிறாங்க. இந்த நடுவில் வாயோட நடுவில் மேல் அன்னமா, ஆமாம், அது மேலே தொட்டோன்னு சொன்னான். அது மூணாவது. நாலாவது ஜிஹ்வா மத்திய நாக்கோடு நடுவில், அப்புறம் ஜிஹ்வா மூல நாக்கோடு உள்ள. சம்யமன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு பிரதேசத்துலையும் மனசை அப்படியே வச்சிருந்தோம்னா சம்யமா இருக்கும். ஒரே கவனத்தோடு வச்சிருந்தோம்னா அது சம்யமங்கிறது மூணாவது சாப்டர்ல வருது என்னன்னு சொல்லிட்டு, அது அப்புறம் பார்ப்போம். சம்யமங்கிறது மனசு ஒரே படித்த ஒரே இடத்துல வச்சுக்கிறது போய் சம்யமான்னு வருது. அப்படி பண்ண பண்ண என்ன ஆகுமா, திவ்ய கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த விஷயவத்தியா சம்விதா பிரவృத்தயா. இப்போ என்ன ஆகும் கேட்டா, இந்த யோகிகளுக்கு இந்த நாக்கை வந்து நாசிகாகிரத்தில் வைக்க வைக்க திவ்ய கந்தம், அதாவது தெய்வீகமான நறுமணங்கள்லாம் முகரக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். இந்த உலகத்தில் கிடைக்கிற விஷயம் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான நறுமணங்கள். அதே மாதிரி ஜிஹ்வாக்ர நாக்கோட நுனியில வைக்க வைக்க என்னாகும், ரச, அதாவது தெய்வீகமான ரசம்னு நினைத்தோம், சுவை. அதே மாதிரி தாளங்கிற அந்த அன்னம் சொன்னாங்களே அந்த நடுவில், அதில் வைக்க வைக்க ரூப, திவ்ய ரூப, இந்த உலகத்தில் இல்லாத திவ்யமான ரூபங்கள்லாம். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ல மனசை வந்து வைக்க வைக்க அதுக்கு ஏற்ற மாதிரி திவ்யமான கந்தம், திவ்யமான ரசம், ரூபம், ஸ்பர்ஷம் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியதா இருக்கணும். இதனால என்ன ஆகும், அவனுக்கு சீக்கிரம் உற்பன்னாக சத்தியோ விஸ்வாசம் உற்பத்திய அதிசூக்ஷ்ம ஈஸ்வராகோ. அவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரியான அந்த அதீதமான இந்த உணர்வுகள்லாம் ஏற்பட ஏற்பட அவனுக்கு வந்து ஒரு ஸ்ரத்தா விசுவாசம் உண்டாகும். இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், மனசு இப்படி வைக்க வைக்க இந்த மாதிரியான சில அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்குது, அதனால இவங்க சொல்றது எல்லாம் நியாயம்தான். அப்போ ஈஸ்வரனை வந்து பரிதானாகுவா, அவனை வந்து தியானம் பண்ண சொல்றாங்க. அப்படி நம்ம தியானம் பண்ணா சீக்கிரமே இந்த மனசு ஒடுங்கும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு உண்டாகணும் மனசுல. அப்படி உண்டாகிறதுனால அவன் இன்னும் அது உறுதியா அவனை மனசை வைக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு உண்டாகும். அதனால என்ன ஆகுது, ஸ்திதி நிபந்தனி அப்படின்னு என்ன, மனசா ஸ்திதி பந்தந்தி, ஒரு நிலைப்படுகிறது மனம். என்ன அந்த விசுவாசம் ஏற்படுறதுனால இவங்க சொல்றதுதான் பொய் கிடையாது, ஏதோ உண்மை இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு அவன் கண் கூட பார்த்துட்டான்னா அவனுக்கு இன்னும் ஊக்கம் உற்சாகம் பிறந்து இதை மனசில் செலுத்தி இந்த ஈஸ்வர தத்துவத்து மேலே சித்தம் ஏகாகிரதம் அடைஞ்சிடுது. ஸோ பாருங்களேன், ஒரு யோகி இருக்கார், அவரோட சிஷ்யன் இளம் வயதாக இருக்கான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு சில சமயம் சந்தேகம் ஆகிடும். நம்மளாம் சொல்கிறாரு இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நீயே செஞ்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனதை நீ நாசிகாகிரத்தில் வச்சு தியானம் பண்ண. அப்படி நல்லா பண்ணிட்டு வந்தான்னா அவனுக்கு திவ்ய கந்தம், நல்ல நறுமணங்கள்லாம் உணரக்கூடியதா. அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றாரு. அதே மாதிரி ஜிஹ்வான் நாக்கோட நுனியில வச்சு பாரு, அப்படின்னா திவ்யமான ரசங்கள்லாம் அனுபவிக்கூடியதா, ஒண்ணுமே இல்லாம ரசங்கள் அனுபவிக்கூடியதா.
அதே மாதிரி தாளன்னு அந்த மேலே வச்சேன்னா திவ்யமான ரூபம்லாம் பார்க்குற ஒரு இது அப்படி பார்ப்பான். சரி, இப்படி பார்க்க ஆரம்பிச்சாச்சு அவனுக்கு என்ன ஆகும்? ஓஹோ, இவங்க சொல்றது நியாயம் இருக்குன்னு விசுவாசம் உண்டாகும். இப்போ என்ன ஆகும்? மேலும் மேலும் செய்கிற ஒரு ஊக்கம், உற்சாகம் பிறக்கும். அப்போ அவன் அந்த ஈஸ்வரன் மேலே திருப்பி அவன் தியானம் பண்ணான்னா மனசு அங்கேயே நிலை பெற்றுவிடும். ஸோ அத்தா மன ஏகாகிரதாம் பிராப்னோதி இத்தியர்த்தா. அதனால கூட அவனுக்கு சித்த ஏகாகிரதம் உண்டாகக்கூடும். ஸோ இது மூணாவது டெக்னிக். ஸோ முதல் டெக்னிக் மைத்ரி, கருணா, இந்த மாதிரி நல்ல இயல்புகள்லாம் வளர்த்து கொண்டா மனசு அடங்குறது பார்த்தோம். ரெண்டாவது பிராணபந்தனம், இந்த பிராணாயாமம் டெக்னிக்ஸ், அது மனசு ஒடுங்கிறத பார்த்தோம். மூணாவது இந்த மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு. திவ்யமான கந்தம், ரசம், ரூபம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய தன்மை உண்டாகும் அந்தந்த ஸ்பெஷல் டெக்னிக்ஸோடு அதை செஞ்சோன்னா. அதான் நீ சொல்ல விஷயவதி நடத்துவோம். அந்த மாதிரியான திவ்யமான விஷயங்களை பற்றின பிரவருத்தி உட்பண்ணா அந்த அந்த அனுபவங்கள்லாம் அவனுக்கு ஏற்படும். பிரவருத்தி உட்பண்ணா அதை பற்றின அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுறதுனால மனசா ஸ்திதி நிபந்தனி, அவனுக்கு மனசு ஒருநிலைப்பட்டு அதே இடத்துல ஒடுங்கி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூணாவது டெக்னிக்காக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கூட பழகலாம். ஓகே, நாலாவது, இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது ஒரு நல்ல டெக்னிக். நாலாவது டெக்னிக் நான் சொல்ல படிங்க நீங்க. விஷோகாவா ஜோதிஷ்மதி, விஷோகாவா ஜோதிஷ்மதி. இங்க வான்னு போட்டுக்க அர்த்தம் அல்லது. இன்னொரு டெக்னிக், நாலாவது டெக்னிக் என்னது? ஜோதிஷ்மதி. ஜோதிஷ்மதினா என்ன அப்படின்னு கேட்டா, இதில் சதாசிவ பிரம்மேந்திர சொல்ற நிறைய யோகிக் சென்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, யோகிக் சென்டர்ஸ் நம்ம உள்ளே சொல்றாங்க இல்லையா. அதில் ஹிருதயஸ்தானத்தில் அஷ்டதல அம்புஜர், அதாவது 8 பெட்டல் கொண்ட ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கான். அது நமக்கு சாதாரணமாக அப்படி தலை கவிழ்ந்து இருக்குமா, அது கூம்பி தலை கவிழ்ந்து இருக்குமா. என்ன சொல்றாருன்னா, இந்த ரேச்சக கும்பக்க, அதாவது இந்த பிராணாயாமத்தின் மூலமா அந்த அகத்தாமரைன்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படியே மலரக்கூடிய சான்ஸ் இருக்கும். அது மலர்ந்த பிறகு இடை பிங்களை சுஷும்னான்லாம் சொல்றாங்க. இந்த சுஷும்னா நாடி வழியா அந்த யோகியானவன் அந்த ஈஸ்வர தத்துவத்தை தியானிக்கும் பொழுது அவனால சில ஒளி மிகுந்த சில காட்சிகள்லாம் காண முடியும். இந்த யோகி இந்த யோகா டெக்னிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது நான் சொன்ன மாதிரி பிராணாயாமம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண, இந்த தியானம்லாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்டால், அவனுடைய அந்த அஷ்டதல 8 அந்த இதழ்களோடு கொண்ட அந்த தாமரை, அகத்தாமரையானது மலர்ந்து அவனுடைய உணர்வுகள் சுற்றுலா நாடு வழியாக பாய ஆரம்பித்த பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், அவனுக்கு அதாவது எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப பிரகாசமான சில ஒளி மிகுந்த சில விஷயங்கள்லாம் அவனுக்கு தென்பட ஆரம்பிச்சு. அந்த நிலையில அவனோட மனசுல எந்த விதமான சோக மோகம் எதுவுமே இருக்க முடியாது. எந்த துக்க கலப்பும் இல்லாமல் ஒரு ஆனந்த நிலையில இருப்பான். ஸோ அந்த ஆனந்த நிலையிலேயே அவன் மனசை வச்சிருந்தான்னா, அதாவது அந்த ஜோதிஷ், அந்த ஒளி, இந்த லைட், டிவைன் லைட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒளியிலேயே வச்சிருந்தான்னு சொன்னான் மனசை. அவன் மனசு தன்னால் ஒழுங்கு. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சிங்கன்னா, அவர் சின்ன வயசுல என்ன ஆகுமா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெற்றிலேருந்து ஒரு ஒளி மாதிரி தோணுமா, அப்படியே பெருசாகி அவரோட உடம்பெல்லாம் அதுக்குள்ளே போய் அப்படியே தூங்க போவார். அவர் நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப காலம் இப்படிதான் எல்லாருமே தூங்க போகிறாங்க. அவருக்கு தெரியல இது எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஒளி தோன்றி அந்த ஒளி அவ்வளோ பெருசாகி அவரோட உடம்பே அதுக்குள்ள ஐக்கியமான பிறகு அப்படியே தூங்க போயிடுவார். சின்ன வயசுலேருந்து அப்படிதான் அவருக்கு அனுபவம்.
நமக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இல்லையா? மனுஷால் எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவம் உண்டாகும் போல நினச்சிருந்தாரா? அப்புறம் தான் தெரியும் ரொம்ப ஸ்பெஷலான அனுபவம். ஸோ இந்த யோகிகளுக்கு இந்த மாதிரியான சில ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்றது ஒளி, ஜோதிஷாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தோன்றுமா. அங்க அசோகான விஷோகானத்தோ அங்க சோகமோகமே கிடையாது, ஆனந்தமா இருக்கும் அந்த நிலை. அதுலேயே மனசை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா மனசு ஒரு நிலைப்படும். சரி, இப்போ இந்த மாதிரியான டிவைன் அந்த ஒரு லைட், அந்த ஒரு பிரகாசம், அந்த ஒரு ஒளியெல்லாம் தோன்றல என்ன செய்யுது? அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா அதுக்கும் சொல்றாரு, நாம மனசுல சூரியனை போல இல்ல சந்திரனை போல இல்ல இந்த நட்சத்திரங்களை போல இல்ல இந்த மின்னலை போல அப்படின்னு மனசுல ஒரு ஒளியை நாமளே கற்பனை பண்ணிட்டு மனசுல அந்த மாதிரி ஒளியில மனசை வச்சோன்னா அப்பயும் மனம் ஒடுங்கும். அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை. யார் சொல்லியிருக்காரு? வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லையா? அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை. ஸோ சிலர் இறைவனுடைய திவ்யமான அந்த உருவத்தை தியானிக்கிறாங்க, அவரோட நாமத்தை சொல்லி. ஆனால் யோகிகள் என்ன செய்யறாங்க? அவனை ஒளி வடிவா தியானம் பண்றாங்க. அப்படி தியானம் பண்ணாலும் அவன் ஒளி வடிவா, ஜோதிஷாமப்பி தஜ்ஜோதி தமச பரமுச்சது, அவன் ஒளி வடிவில் இருக்கான். ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் லைட், ஹீ இஸ் அ டிவைன் பிரில்லியன்ஸ், எஃபல்ஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மனசுல அவன் நினைச்சு சூரியனை போல அப்படி பிரகாசமா இருக்கான், இல்லை சந்திரனை போல குழுமையான பிரகாசத்தோடு இருக்கான், இல்லை மின்னலை போல அப்படி ஒரு பிரகாசமா இருக்கான் அப்படின்னு அந்த பிரகாசமான அந்த ஒளி கீற்றை, அந்த ஒளியினை மனசுல தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண மனசு ஒடுங்கும். அந்த நிலையில மனசுக்கு சோகம் கிடையாது, அதான் விஷோகா. ஸோ மனசை வேற எந்த நினைப்பிலையும் வைக்காம அந்த இறைவன், அந்த பரம்பொருள், அந்த ஜோதி வடிவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படி பிரகாசமான ஜோதியா தியானம் பண்ண 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 மனசு ஒருநிலைப்படும், சித்த ஏகாகிருதம் அடையும், அங்க மனசு ஒடுங்கும். இது எத்தனாவது டெக்னிக்? 4வது டெக்னிக். ஸோ மைத்திரி கருணா அப்படி போல் நல்ல இயல்புகளை வளர்த்து கொண்டோன்னா அது மனசு அடங்கிறதுக்கு ஒரு வழி. பிராணனை சரியான முறையில் நம்ம வசீகரம் பண்ணோன்னா மனசும் அடங்கும், அதுவும் வசமாகும். 3வது யோகிகள் சொன்ன மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்ம சம்யமாக தியானம் பண்ண பண்ண அதுக்கு உண்டான சில ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக அது மேலே நல்ல ஒரு ஸ்ரத்தா விஸ்வாசம் உண்டாகி மனசு அந்த ஈஸ்வர தத்துவத்திலேயே ஒடுங்கும். இப்போ 4வது டெக்னிக் என்ன அப்படின்னா ஜோதிஷ்மதி, நல்ல பிரகாசம் பொருந்திய அந்த விஷயத்தில் மனசை வைக்க 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 மனசு அதில் ஒடுங்கும். விஷோகா அப்படின்னத்தோ அங்கே சோகமோகமே இல்லாத ஒரு நிலையில் மனசு தன்னால் ஒடுங்கும். ஸோ பாருங்களேன், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சில பேருக்கு இந்த ஜோதி வடிவத்தில் இறைவன் தியானம் பண்ணால் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். லெட் தெம் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சில பேருக்கு அதில் பெருசாக மனசு ஒடுங்காது. எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படி அழகா புன்னகையோடு அப்படி தியானம் பண்ணணும், ஓகே கோ ஹெட், அதுவும் சொல்லப்படுறது. உங்களுக்கு எதில் மனசு லைக்குதோ, எது மனசு ஒடுங்குதோ அந்த டெக்னிக் எடுத்துக்கலாங்கிறது ஐடியா. இது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன், சாய்ஸஸ் ஆர் கிவன். இப்படி ஏதோ ஒரு வழிமுறையை நீ கையாண்டேன்னு சொன்னால் மனசு ஒடுங்கிறதுக்கான உபாயம் இதெல்லாம். இப்போ பாருங்களேன், நம்ம போன செஷன் இந்த பிரணவ உபாசனை பண்ண ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஓம் அது மாதிரி ஒரு உபாசனை கிடையவே கிடையாது. த பெஸ்ட் அமாங் ஆல் த உபாசனை. எத்யதாலம்பனம் ஸ்ரேஷ்டம், எத்யதாலம்பனம் பரம், சுப்ரீம். அதான் சுப்ரீம் ஆலம்பனம் உபனிஷத்தை சொல்லுது. ஸோ பாருங்க எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம பெரியவங்க. அந்த பிரணவத்தை எடுத்து நல்லா தீர்க்கம் நல்ல உரத்த ஓம் மனசு ஒடும், இல்லை பிராணம் நல்லா வசப்படுத்து மனசு வசமாகும்.
இல்லை ஆண்டவனை இறைவனை பரம்பொருளை அப்படி உத்யத்பானு சஹஸ்ர கோடி சதுருஷாம் மீனாட்சி சொல்லும்போது சங்கரர் சொல்ற 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஒரு அம்பாளாக வர்ணிக்கிறார். ஒரு சூரியனை நம்மளால பார்க்க முடியல, 1000 கோடி சூரியன் பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படி நீங்க மனசு இதெல்லாம் வந்து ஒரு விஷுவலைசேஷன் தான், மனசுல அப்படி நினைக்கிறது தான். அவர் நினைக்க நினைக்க மனசு வேற எங்கேயும் போகாது. அந்த மாதிரியான அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு பிரகாசத்துல மனசு இருக்கும். அதை ஒரு இன்னொரு டெக்னிக்கா சொல்லியிருக்கான். ஸோ இப்போ ஆஸ் அ என்ன சொல்றது ரிஷி, ஹி ஹாஸ் டு கிவ் எவ்ரிதிங் இல்லையா? பதஞ்சலி எல்லாம் கொடுத்தாகணும், யார் யாருக்கு எது சூட் ஆகும் தெரியாது. ஸோ அதனால எல்லாம் கொடுக்குறாரு, எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்து அஞ்சாவது என்ன சொல்றாருன்னா, வீதராக விஷயம் வா சித்தம், வீதராக விஷயம் வா சித்தம் வான்னா அல்லது அல்லது வீதராக விஷயம் சித்தம். என்ன அர்த்தம்னு கேட்டா, மனசுல சித்தம்னா இந்த மனசுல வீதராகம் ஆசை பற்றுக்கள்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா என்னாகும்? மனசு தன்னால ஒழுங்கு. இப்போ மனசு வந்து கொந்தளிப்பா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன? அது அவ்வளவு ஆசைகளும் பற்றுகளும் இருக்கிறதுனால தான் மனசு இடைவிடாம சஞ்சரித்து கொண்டே இருக்கு. இப்போ எப்படின்னு கேட்டா, நல்ல விறகை வச்சு நெருப்பை மூட்டினோம்னா அது மேல ஒரு பானையில தண்ணி வச்சோன்னா பானை தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும், கொதிப்பு நிலையிலே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த விறகை எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? தன்னால கொதிப்பெல்லாம் நீங்கி குழு குழுன்னு ஆயிடும். ஏன்? தண்ணீரோட உண்மையான தர்மம் என்ன? குழுமையா இருக்கிறது தான். ஸோ மனசோட உண்மையான தர்மம் என்னன்னு கேட்டா பிரசாந்தமா இருக்கிறது தானோ. நம்ப முடியாது அவங்களால? ஆக்சுவலா மனசோட உண்மையான நிலை என்னன்னு கேட்டா, சுபாவம் என்னன்னு கேட்டா பிரசாந்தமா இருக்கிறது தானோ. நம்ம வளர்த்து கொண்ட ஆசாபாசங்கள் நிறைய பற்றுக்கள் தான் காரணம் மனசை நிலை கூட வைக்கிறது. ஸோ இப்போ இன்னொரு டெக்னிக் என்னன்னு கேட்டா, இதை புரிஞ்சுண்டு இந்தனமில்லா எரிதான் எவ்வண்ணம் தான் தானே மந்தமாய் சாந்தியினை மன்னனும். இந்தனம்னா ஃபியூயல், விறகு, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா எப்படி எரியானது நெருப்பானது தானே சாந்தியினை மன்னனும். அது போல பற்று பொருள் அற்றா பரந்த மனமும் உற்றுவிடும் சாந்தி தானாகவே ஓய்ந்து. ஸோ பற்று பொருளை இல்லாமல் போச்சு, மனசு தானாகவே சாந்தி அடைஞ்சிடும். ஸோ இதை உணர்ந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, மனசுல உள்ள ராகம், ஆசை, பற்று இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கலைந்து நீக்கி வந்தோம்னா மனசு தன்னால ஏகாகிரதம் அடையும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஆனா இதை எப்படி சொல்லியிருக்காரு சதாசிவ பிரம்மேந்திரன் ஒரு சச்சிதானந்த சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க இதுல? இப்போ சப்போஸ் நம்மளால ஆசைகளை விட முடியல, பற்றுக்கெல்லாம் நீக்க முடியல, அப்ப எப்படி தியானம் பண்றது, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சுகாதீனா யத் வீதராகம் சித்தம் தஸ்ய தியானா யோகினஹ சித்தம் நீராகம் சத் ஏகாகிரம் லபதி இத்யர்த்தஹ. அப்படி ஒன்னால உன் மனசை வந்து ஆசைகள் பற்றுக்களை நீக்கி இது நிர்மலமா வச்சுக்க முடியலன்னா நீ என்ன செய்யலாம் தெரியுமா? பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா? சுகரை போல, வசிஷ்டரை போல பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்தாங்க இல்லையா? பகவான் ரமண மகர்ஷிகளை போல, சுவாமி சிவானந்தர், அப்படி இப்படி எவ்வளோ பெரிய மகான்களாக வாழ்ந்தாங்க இல்லையா? அவரோட தியானம் பண்ணலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. எவருடைய மனதிலிருந்து இந்த ஆசைகள்லாம் ஒளிந்து ரொம்ப பிரசாந்தமா இருக்காங்களோ அவர்களையும் நாம் தியானம் பண்ணலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட உன்னதமான மகான்களை, அவதார புருஷர்களை, பெரிய ஞானிகளை அவர்களை தியானம் பண்ணாலும் சரி, வாட் யூ மெடிடேட் தட் யூ பிகம். நம்ம எதை தியானிக்கிறோமோ அது போல மனசு ஆயிடுமோ. இதை நானே நிறைய பேர் உணர்ந்திருக்கேன். மனசு ஏதாவது காரணத்தால் கொஞ்சம் சஞ்சலம் அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்வேன். என்னுடைய அனுபவம், என்னுடைய சத்குரு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி, அவருடைய சில போட்டோஸ் தான் இருக்கு. ரொம்ப அற்புதமாக அவருடைய கண்கள் பிரகாசமா கருணை மிகுந்ததா இருக்கும்.
அதை பார்த்துட்டே இருந்த போது நம்ம மனசு வந்து அமைதியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு குருநாதர் இருப்பார் இல்லையா, அந்த குருநாதர் நினைச்சுட்டே இருந்தா போதுமா, அவரை தியானம் பண்ணா போதுமா, மனசு தன்னால ஓஞ்சிருமா. இது உண்மை. ஸோ உங்க மனசை ஆசைகள் அற்றதா ஆக்க முடியலைன்னா, விஷயங்கள்லேருந்து நீக்க முடியலன்னு சொன்னா, அப்படி விஷய வாசனைகள் விட்டவங்க இருக்காங்க இல்லையா, ஞானிகள் மகான்கள், அவங்கள தியானம் பண்ணலாம். இது எவ்வளவு சுலபமா இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியமா நம்மளோட குருநாதர் தியானம் பண்ணலாம். தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருவனுடைய உருவை சிந்தித்தலே தெளிவு. அப்புறம் மனசு ஒழுங்கிடும், மனசு தெளிவாயிடும், குழம்பி தவிக்காம தெளிவாயிடும். இப்படி திருமூலர் சொல்லியிருக்காரு திருமந்திரத்தில். ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காரு. பதஞ்சலி முனிவர் தான் சொல்லியிருக்காரு. சப்போஸ் மனதை நிர்மலமாக்க முடியலன்னா, ஆசைகள் பட்டுக்களை விட முடியலன்னா, அப்படி விட்டவர்களுடைய உருவத்தை அந்த மகான்களை தியானம் செய்யும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சூத்திரம், இந்த டெக்னிக். இப்போ பாருங்களேன், நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எது பிடிக்குமோ, எது யார் மனசில் இருக்காங்களோ. நிறைய பேருக்கு காஞ்சி மகா பெரியவர்னா மனசு அப்படியே உருகிடும். எப்படி வாழ்ந்தார் அவர் இல்லையா, தவஸ்ரேஷ்டராக வாழ்ந்தார் இல்லையா, ஞான கடலாக இருந்தார். தர்மம்னா தர்மத்துக்கு இன்னும் பிசகாமல் வாழ்ந்தார். அப்படி ஒருத்தர் வாழ முடியுமான்னு தெரியாது. அவர் நினைச்சாலே மனசு தன்னால அமைதியாகிடும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு ஷிரடி சாய், சத்யசாய், ஆதார குருநாதர், அவர் நினைச்சா மனசு லேசாயிடும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. அப்படி நம்முடைய குருநாதரை, மகா உன்னதமான நிலையை அடைந்த அந்த குருவினை, மகான்களை, யோகிகளை தியானம் என்பது ஒவ்வொரு பாருங்க, எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு பாருங்க. இப்போ இல்ல அப்படிப்பட்டவங்க நல்லா தியானம் பண்ண முடியும். ஆனா அப்படிப்பட்டவங்க மேல நமக்கு ஒரு பக்தி உண்டாகணுமே, அதுவே அவங்களுடைய கிரேஸ் தான். சரி, நம்ம பக்தியை உண்டாக தெரியுமா, நமக்கு சந்தேகம் தான் இருக்கும். ஒருவேளை இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, யாரோ ஒரு பேர் நமக்கு பக்தி உண்டாகி மனசு ஒடுங்குச்சுன்னா அதை போல ஒண்ணுமே கிடையாது. We are blessed. அப்படி தியானம் பண்ணலாம். வீட்டராக விஷயம், அதாவது ஆசைகள் அற்று போன அந்த மனமுடைய அவர்களை தியானம் பண்ணு. சித்தம்னு மனசு அங்க அவர் மேல் லயிக்கும் போது அப்போ மனசு. எங்களோட ஆச்சாரிய நீங்க வருவார் அடுத்த மாதம், சொன்ன அனுபவான விஷயம். எப்பயும் he is happy, joyful and very deep in his abidance. அந்த மாதிரி ஞானம் நினைச்சாலே போதும். அவரோட ஒரே மெசேஜ் என்ன, மௌஜ் மேரோ, ஆனந்தமா இருங்கள், டோன்ட் எவர் பிகம் மிசரபிள். அவ்வளோதான், இதுதான் மெசேஜே. இப்பெல்லாம் வேற ஒன்றுமே அவர் பேசுறது இல்லை. நினைத்தோம் எப்படி ஆனந்தமா இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் ஆனந்தமா இருந்து காமிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மகான்கள் நினைக்கும் பொழுது தன்னால மனசு ஆனந்தமாகிடும். ஆக்சுவலாக இங்கே மனம் குழம்புறதுக்கோ ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக நாமளே தான் குழப்பிக்கணும் எல்லாத்தையும். Actually speaking, we complicate our lives for no reason. Life is very simple. என்ன தெரியுமா லைஃப்? பகவானுடைய இச்சைப்படி என்னதான் நடக்கணுமோ நடக்கும். அதை வர வர பார்த்து கொண்டே போனால் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நம்ம ரெசிஸ்டே பண்ண வேண்டாம், பண்ணவும் முடியாது, நம்மளால பண்ணவும் கூடாது. நம்ம ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப துன்பப்படும். Who is resisting? The ego is resisting. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணாலும் மாறலாம், ஒன்றும் மாறக்கூடாது இல்லை, துக்கம் தான் விஷயம். எதையுமே ரெசிஸ்ட் பண்ணாம எல்லாம் ஆண்டவனுடைய செயல், அவனுடைய இச்சைன்னு சொல்லிட்டு அதுபடி வாழ்ந்துட்டே போனோம். எண்ணம் எதுவோ அது செய்வார், கண்ணே இந்த கடல் காதற் பெருக்கியது. இவ்வளவுதான் வாழ்க்கையே. அலட்டிக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா நம்ம அப்படி போக முடியாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ இது இருக்கு. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இதுதான் வேணும், அதுதான் வேணும். அப்போ வி சஃபர்.
Life is so simple. We make it very complicated. சரி, அடுத்து ஆறாவது டெக்னிக். 5 டெக்னிக் பார்த்துட்டோம். இப்போ ஆறாவது டெக்னிக். இது ரொம்ப வித்தியாசமாக வினோதமாக இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பதஞ்சலி முனிவர் இப்படி ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காருன்னு. ஆனால் அவர் கொடுத்தா அது நியாயமாக தான் இருக்கணும் இல்லையா, அது உசத்தியாக தான் இருக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாரு பார்ப்போம். ஸ்வப்ன நித்ரா ஞானாலம்பனம் வா, ஸ்வப்ன நித்ரா ஞானாலம்பனம் வா. என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்வப்னம், நம்முடைய கனவுல சில சமயம் ரொம்ப உயர்ந்த சில காட்சிகளை கண்டிருப்போம். சில சமயம் குருநாதர் வந்திருக்கலாம், குருநாதர் சமாதி அடைஞ்சாச்சு நமக்கு தெரியாது, ஆனால் இப்போ வந்திருக்கலாம் குருநாதர்கள்லாம். இல்லை ரம்யமான ஒரு காட்சியை கண்டிருப்போம், இல்லை தெய்வீகமான ஒரு காட்சியை கண்டிருப்போம். அப்படி மனோகரம் நீங்கள் சொல்கிறார், மனோகரம் மனசை கொள்ளையடிக்கக்கூடிய மாதிரி ஒரு அருமையான ஒரு கனவை கண்ட காட்சிகள், அதில் கூட மனசை அப்படியே வச்சிருக்கலாம். இன்னும் என்ன சொல்றாரு தெரியுமா? சாஸ்திரியம்னு சொல்றாரு. இந்த சதாசிவ சாஸ்திரியம் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு உட்பட்டதா இருக்கும். உணர்த்தோம் சாஸ்திரத்துக்கு முரண்பாடாக உள்ள காட்சிகளை கூட மனசை, அது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். சாஸ்திரத்துக்கு உட்பட்ட மாதிரி விஷயமா இருந்தால் மனோகரம், மனதுக்கு ரொம்ப இதமாக ரொம்ப ஆனந்தம் அளிக்கிற சில காட்சியெல்லாம் காணலாம். சில பேர் காண்றாங்க, ஆனால் நிறைய பேர் நைட் மேட்ச் தான் காண்றாங்கன்னு சொல்லுவாங்க, பயங்கரமான கனவு தான் காண்றாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற படங்கள் பார்க்குற காட்சிகள் அப்படி இல்லையா. அதுவே பக்தர்கள் பகவான் மேலே பக்தி பெருக்கால் அவனே நினைஞ்சு இருந்தாங்கன்னா அவங்க தெய்வீக காட்சிகள்லாம் காணுவாங்க கனவுல. அப்படி காணும் பொழுது அதுவே மனசை வச்சிருந்தா மனசு ஒழுங்கும். இப்போ எங்கள் ஆச்சாரியர் என்ன சொல்லுவார்னா, இப்போ சில பேருக்கு கனவுல வந்து இந்த மாதிரி பெரிய மகான்கள் வந்து அனுகிரகம் பண்ணுற மாதிரி சில கனவு காணுவாங்க. அதெல்லாம் என்ன சுவாமின்னு கேட்டால் சில பேர் அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் கனவு தானே. அப்படி இல்லையா சொல்லுவார்னா, எப்போ மனசு தூய்மை அடைகிறதோ அப்போ தான் அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் தோணும் மனசில் கனவுல கூட. ஸோ இட் இஸ் an indication that the mind is getting purified. ஸோ நல்ல விஷயம் அது, அதை நம்ம சும்மா ப்ரெஷரைஸ் பண்ண தேவையில்லை. இப்போ கனவுல அது மாதிரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரம்யமான சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதுலேயே மனசு வைக்கிறது கூட ஒரு டெக்னிக்ங்கிறாரு. சரி, அது ஒன்று. இப்போ சொப்ன நித்ரான்னா ஆழ்ந்த தூக்கம், தூங்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியாதுதான், ஆனால் எழுந்தவொன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சுகமாக இருந்துச்சு, ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த தூக்கத்தில் கிடைச்ச ஆனந்தத்தில் கூட மனசை வச்சிருந்தே போதும் அப்படியே மனசை. அது கூட ஒரு வழிமுறைன்னு சொல்கிறார். யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. 5 மணிக்கு அம்மா வந்து எடுப்போம், கோவமாக வரும். 5 மணி 7 மணிக்கு மேலே கோவம் வருது. அந்த சுகம் அது அலாதி, அது தாமசீக சுகம். இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லையா ஆழ்ந்த நித்திரையில, ஒரு அமைதி, ஆனந்தத்தை விட அமைதி, ஒரு பேர் அமைதி ஒன்று இருக்கு. அந்த நித்திரையில கிடைக்கிற அமைதி மாதிரி அந்த மாதிரி மனசு இருக்கு, அப்படியே இருக்கு. நித்திரையில எந்த பேதமும் கிடையாது, எந்த பேத காட்சிகளும் கிடையாது, பேர் அமைதி பெற்றதான். அப்படி கனவுல அந்த நித்ரையில கிடைக்கிற அந்த பேர் அமைதி மாதிரி மனசு இருக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி மனசு வச்சிருந்தாலும் மனசு ஒரு நிலைப்பட்டு அடங்குங்கிறது. இதான் நான் சொன்ன கொஞ்சம் விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சூத்திரம். இருந்தாலும் பதஞ்சலி முனிவர் கொடுத்துருக்கும் போது சரியாக தான் இருக்கணும். சதாசிவ பிரம்மேந்திரன் அதே தான் சொல்றாரு. என்ன சொல்றார்? ஸ்வப்னே சாஸ்திரியம் என் மனோகரம் வஸ்து திருஷ்டும் சுஷுப்தோ யத் சுகம் ஜாயத்தே தத்ர தியானாத் தத் ஞேயாலம்பனம் சித்தம் நிஷ்சலம் சத் ஏகாகிருதம் லபத இத்யர்த்தஹ. அந்த கனவுல காணக்கூடிய மனோகரமான விஷயங்கள மனசை வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆழ்ந்த நிதிரையில் அனுபவிச்ச அந்த சுகம் அல்லது பேர் அமைதி அதில் மனசை வச்சிருந்தாலும் சரி, அந்த மனசு ஏகாகிர நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்றேன். ஸோ இது 6வது டெக்னிக். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன? மைத்ர கருணை.
நல்ல சுகம் அடையிறவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், துக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட கருணையோடு இருக்கணும், புண்ணியம் செய்கிறவங்களோட சேர்ந்து பழகி நம்மளும் புண்ணியம் செய்யணும், பாவம் செய்கிறவங்களோட போகவே கூடாது, உதாசீனமாக இருக்கணும். அது ஒரு டெக்னிக்காக சொன்னார். ரெண்டாவது பிராணபந்தனம், பிராணனை நல்லா வசப்படுத்த மனம் வசமாகும் சொன்னார். அப்புறம் மூணாவது என்ன சொன்னார், அந்த விஷயம் அந்த ஒவ்வொரு பாயிண்டில் வந்து தியானம் பண்ண திவ்யமான கந்தம் ரசம் எல்லாம் நம்ம அப்படி பண்ண மனசு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் அடைந்து அந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கை ஏற்பட்டு அதிலேயே அடங்கும். இது மூணாவது. அப்புறம் நாலாவது ஜோதிஷாமதி விஷோகாக, அந்த ஆண்டவனே அந்த ஜோதி வடிவத்தில் பிரகாசமான ஜோதி வடிவத்தில் தியானம் பண்ண மனசு அடங்கும். அப்புறம் அஞ்சாவது வீதராக சித்தம், யாருக்கு மனசில் ஆசையெல்லாம் அடங்கியிருக்கோ அவங்க இந்த மாதிரி ஞானிகளை தியானம் பண்ணா. இப்போ ஆறாவது என்ன, கனவுல தோணுன அற்புதமான காட்சிகளை கூட தியானம் பண்ணலாம். அது கனவு தானேன்னு ஒதுக்கி தரலாம், அதை கூட தியானம் பண்ணலாங்கிறார். அதே மாதிரி ஆழ்ந்த நிதியில் இருக்கிற அந்த பேர் அமைதி, அந்த ஒரு சுகம், அதை கூட தியானம் பண்ணலாம். சரி, இனிமேல் யாராவது காலம் எழுப்புனா நீங்கள் சொல்லணும், இல்லை நான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் உள்ள யோக சூத்திரத்தை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆழ்ந்த நிதியில் அனுபவிச்ச சுகத்தை நான் தியானம் பண்ணுறேன். இதுதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் மெடிடேட்டிங் நினைக்கிறேன்னா, நல்ல போர்வை போர்த்திட்டு சொல்லலாம். சரி, இதுக்கு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்குமா இருக்கும், அப்படி ரொம்ப இது பண்ணிட முடியாது. இதெல்லாம் கூட ஒரு டெக்னிக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்புறம் அடுத்த சூத்திரத்தில் இப்போ சதாசிவ பிரம்மேந்திரன் உரை எழுதுறாருன்னா, ஏன் இப்படி நீட்டி முடக்கி சொல்லிக்கொண்டே போகணும், இன் ஷார்ட் சொல்லணும்னா அப்படின்னு சொல்கிறார். யதா யதா அபிமத தியானத்வா, யதா சொல்லுங்க, யதா அபிமத தியானத்வா. அபிமதம் என்னன்னா உங்களுக்கு எதெல்லாம் எது பிடிச்சிருக்கோ, அபிமதம் என்ன எது பிடிச்சிருக்கோம். நம்மளோட புராணங்கள்ல நம்மளுடைய இதிகாசங்கள்ல எவ்வளவோ கேரக்டர்ஸ், எவ்வளவோ தெய்வீகமான ஒரு அம்சங்கள், தெய்வீகமான சில அவதாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல வாட் எவர் யூ வாண்ட் டு சூஸ் யூ கேன் சூஸ். இஷ்ட தேவதான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க சதாசிவம். என்ன சொல்றாருன்னா, கிம் பகுனா யதா இஷ்டம் யத் யத் சாஸ்திரார்த்தம் தெய்வம் ரூபம் தத் தியானா சித்தம் அச்சஞ்சலம் சத ஏகாகிருதம் லவத இத்யர்த்தः. ஸோ இதிகாச புராணங்கள்ல நம்ம சாஸ்திரங்களை கொடுத்துருக்கிற தெய்வீக மூர்த்தங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த தெய்வீக மூர்த்தத்தை நீங்க தியானம் பண்ணலாம். இப்படி சொல்லிட்டே போக முடியாது ஒண்ணுன்னா. ஸோ உங்க மனசு எங்க அடங்குதோ அதை நீங்க தியானம் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் சொல்லணும், வாட் யூ மெடிடேட் தட் யூ பிகம். எதை தியானம் பண்ணுறீங்களோ அந்த வஸ்துவினுடைய கல்யாணம் தான் உங்களுக்கு சேரும். ஸோ நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக குதர்க்கமாக கேட்கக்கூடாது. சரி, எனக்கு எருவு மாடு தான் பிடிக்கும், நான் எருவு மாடையே தியானம் பண்ணால் நீ ஏற்கனவே எருவு மாடு மாதிரி தான் இருக்கிற, நல்ல பர்ஃபெக்ட் எருவு மாடு ஆகிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அதுதான் சொல்கிறார் சாஸ்திரோக்தம், சாஸ்திரம் சொன்னபடி செய்யணும். சும்மா நீயா நான் எருவு மாடான்னு தியானம் பண்ண போகிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன் காமதேனுவை பண்ணு, காமதேனு சொல்லியிருக்காங்க தானே, இப்போ காமதேனுவை பண்ணு. உன் மனசு ஏன் அந்த எருவு மாட்டிலே போகுது, திவ்யமான எதை வேணும் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இப்போ காமதேனுவை பண்ணலாம். அப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்தில், உயர்ந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு. இந்த 10வது அத்தியாயம் படிச்சிங்கன்னா பகவத்கீதையில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆவிர்வாகம் ஆறேன்னு சொல்கிறார் பகவான். விருட்சம் சொன்னால் வட விருட்சம், இது வட விருட்சம், இந்த இது பீப்புள் ட்ரீ, அரச மரம், அது நான் இருக்கேங்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறார், நான் அந்த மாதிரி இருக்கேன், அப்படி எதை வேணும் தியானம் பண்ணலாம். ஸோ அப்படி ஸோ மச் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதோ ஒன்று தியானம் பண்ணி மனசு ஏகாகிரதம் அடையணும், ஒருநிலைப்படணும், சமநிலைப்படணும், ஒருநிலைப்படணும். அப்படி ஒருநிலைப்படுற மாதிரி ஆச்சுனாதான்
அதுக்கு அடுத்த ஸ்டெப் சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதிக்கு போக முடியும். அதனால 7 விதமான சூத்திரங்களில் 7 விதமான டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காரு. இது ஏதோ ஒன்றை கை கொண்டு நாம் இந்த மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இதோடைய தத்துவார்த்தம். இதெல்லாம் செஞ்சால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி மனசை ஒரே பொருளை வச்சு சித்த ஏகாகிரதம் அடைஞ்சதுன்னா அந்த மாதிரி சித்தம் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்டா அதுக்காக 40வது சூத்திரம். பரமாணு பரம மகத்வாந்தஹ அஸ்ய வஷீகாரஹ. பரமாணு பரம மகத்வாந்தஹ அஸ்ய வஷீகாரஹ. இது என்ன சொல்லியிருக்காரு முதல்ல? பரம அணு, அணுன்னா ஆட்டம், அணுன்னு சொல்லுவோம் இல்லையா? பரமாணு, அந்த அணுவை பிளந்து அதுலேயே இன்னும் நுணுக்கமாக இன்னும் நுண்ணிய அதிலிருந்து ஆரம்பிச்சு. ஸோ அந்த காலத்திலேயே நம்ம அணுவை பற்றினா நம்ம ஒரு அறிவு எடுத்துருக்கு பாருங்க. இப்போ தானே சயின்டிஸ்ட் வந்து ஆட்டம்னு சொல்கிறாங்க, இப்போ சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நிறையா சொல்கிறாங்க இல்லையா? இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய யோகிகள் முனிவர்களுக்கும் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டு பரமாணுன்னு சொல்கிறாங்க. அணு மாத்திரம் இல்லை, பரமாணு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அதில் ஆரம்பிச்சு பரம மகத்வாந்தா இருக்கிறதுலையே பிரம்மாண்டமான இந்த அண்ட சராசரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எவ்வளவோ கேலக்சிஸ் இருக்குங்கிறோம் இல்லையா? நம்மளுடைய கேலக்சி மில்கி வேங்கிறோம். அது மாதிரி எவ்வளவோ பிளாக் ஹோல்ஸ், அது எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்படி எல்லா விஷயம் இருக்கு இந்த உலகத்தில். அது வரைக்கும் அஸ்ய வஷீகாரஹா, எல்லாம் அவனுக்கு வசியமாகும், கட்டுப்படும். என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் ஈஸ்வரத்துவம்னு பேர். ஈஸ்வரத்துவம்னு என்ன அர்த்தம்? அனைத்தையும் ஆளக்கூடிய, அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இது வந்து விளையாட்டு கிடையாது, பொய் புரட்டு கிடையாது, இது கேலி கூத்து கிடையாது, இது உண்மை. நம்முடைய பெரிய பெரிய முனிவர்கள் ஞானிகள்லாம் அவங்க சொன்னால் நடக்குது. உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல. அந்த மகாராஷ்டிராவில் ஞானேஸ்வர் மகாராஜ், அவங்க 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி, ரொம்ப சின்ன பிள்ளை, முக்தாபாயின்னு. அவங்க 4 பேரும் பெரிய பரம ஞானிகள், பெரிய யோகீஸ்வரர்கள். அவங்கெல்லாம் அவங்க ஒரு முறை ஒரு குட்டி செவத்து மேலே உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய யோகி, அவர் எவ்வளோ வருஷம் யோகம் பழகி 200-300 வருஷம், 300 வயசு இருக்கு. அவர் பெரிய புலி மேலே வந்துட்டு இருந்தாராம் அந்த கிராமத்தில். அவருக்கு என்ன நினைப்புனா, பாருங்க புலியை வசியம் பண்ணி புலி மேலே உட்காந்து வரையம்பார்னு ஒரு ஆணவம் அவருக்கு. அதில் வந்துட்டு இருந்தாராம். இவங்க ரொம்ப சிறுவர்கள். இந்த ஞானேஸ்வர் மகாராஜ் சித்தி அடையும் போது அவருக்கு வயசு 14 தான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவர் 14-15 வயசு சிறுவனாக இருப்பார். அவருக்கு கீழே எல்லாரும் எவ்வளோ சின்னவங்களா இருக்காங்க பாருங்க. முக்தாபாய்க்கு 5-6 வயசு தான். அவங்க உட்காந்துருந்தாலும் அந்த குட்டி செவத்தில். அவர் அப்படி வந்தாலும் அப்பா புளியவே அடக்கி அது மேலே வரேன். உடனே ஞானேஸ்வர் சொன்னாராம், அந்த குட்டிச்சவத்தில், குட்டிச்சவரே நீ நகர்ந்து போன்னு சொன்னார். பதில் செவன் நகர ஆரம்பிச்சான். அந்த யோகியோட அல்லாவுக்கு செவன் நகர ஆரம்பிச்சான். இதை பார்த்தவொன்னு யோகி ரொம்ப பயந்து போயிட்டார். நாம புளிய வசியம் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ. இவங்க பாருங்க, இனானிமேட், அறிவில்லாத ஜட சம்பந்தமான அந்த குட்டிச்சவர் அவன் சொல்றது கேட்குது. அது நகர்ந்து போச்சோம் அவர் முன்னாடி. அவர் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னாராம், நான் என்னுடைய அகங்காரத்தை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யணும். இப்போ ஞானேஸ்வர் சொன்னாராம், முக்தாபாய் உனக்கு உபதேசம் செய்வாங்க. அவர் 5 வயசு சிறுமி, அவர் 250-300 வயசு யோகி. என்ன அர்த்தம்? இது வந்து மனசு வந்து ஒருநிலை பண்ணும்போது, மனசு வந்து வசமாகும்போது, அது மூலத்தில் ஒதுங்கும் பொழுது அதோடைய வல்லமைக்கு, அதோடைய ஆற்றலுக்கு அளவே கிடையாது. சம்பிரஜானம் என்ன படித்தோம்? அந்த மனசை, அப்படிப்பட்ட மனசை எங்கே வைக்கிறோமோ அதை பற்றின எல்லாம் விளங்குது, எல்லா சூட்சமும் விளங்குது. அப்படிதான் அந்த காலத்தில் பாருங்க, பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க.
எப்போ சூரிய உதயமாக போகுது, எப்போ கிரகணம் வந்து எப்பயும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அந்த காலத்துல டெலஸ்கோப் வச்சிருந்தாங்க. எப்படி அதெல்லாம் சொன்னாங்க? எப்படின்னே தெரியல. ஸோ இந்த யோகிகளுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் புலப்படும், எல்லாம் வசமாகும். ஸோ இந்த மனசு அலைவாழ விட்டு செதற விட்டோம்னா அது எதுக்குமே பிரயோஜனப்படாம குப்பையா போயிடும். அதே மனசை ஒரு இடத்துல நிலைநிறுத்த முயற்சி பண்ணி அதில் வெற்றி கண்டோம்னா எல்லாம் நம்ம கைவசம். இதுதான் உண்மை. இதுதான் பதஞ்சலி சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்ற? பரம அணுலேருந்து ஆரம்பிச்சு பரம மகத்துவாந்தா, எல்லாத்தோட ரொம்ப பெருசு பிரம்மாண்டம் சொல்றோமே, அண்ட சராச்சரம் எல்லாம் அஸ்ய வசீகாரா, அவனுக்கு கட்டுப்படும், வசப்படும். பெய்யென்றால் பெய்யும் மழைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு என்ன பதிவிரதை அந்த காலத்தில் சொல்றாங்க. பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யுமா? பெய்யென்றால் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்த மனசு ஒன்றி இருக்காது, வேற எங்கேயும் போகாம கணவன் மீதே தான் ஒரே தியானமா இருக்காங்கிற மாதிரி மனசு வந்து சையமானு சொல்றாங்க. ஒரு இடத்துல குவிஞ்சு நிலை பெற்று ஒடுங்கி இருந்துச்சுன்னா அந்த மனதோடைய பவர், அதோடைய ஆற்றல் அது அளவில்லாதது. இந்த விபூதி பாதம் 3வது அத்தியாயத்தில் பூரா என்ன சொல்லியிருக்காங்க? அவன் என்னெல்லாம் செய்ய முடியும், அவனால என்ன மாதிரி சித்திகள்லாம் அவனுக்கு உண்டாகும், என்ன செய்ய முடியாதவனால அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே நமக்கு சித்திகள் மேல பெரிய ஒரு இது இருக்கு, அதை வேற நிறைய படிச்சோம்னா இன்னும் அதுலயே மனசு போயிடும். அதனால நான் எடுக்க போறது இல்லை. ஆண்டவனை வழிபடும் போது தியானம் பண்ணும்போது சித்திகள் உண்டாச்சுன்னா பரவாயில்லை, அது பை ப்ராடக்ட் மாதிரி, ஓகே, அதை கூட நம்ம தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சித்திகளுக்காகவே யாராவது முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது பெரிய வம்பு. ஏன்னா ஏற்கனவே அகங்காரம் ரொம்ப இருக்கு, அது இன்னும் அகங்காரத்தை வளர்த்துடும். அகங்கார நாசம் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை. அது ரொம்ப அகங்கார விருத்தி கொண்டு போய் சேர்த்து. ஸோ அதனால இப்படி ஏதோ ஒரு 7 வகையான டெக்னிக் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு விதத்தில் மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தணும்னா அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த மனசுக்கு உண்டாகுது. அப்படிப்பட்ட மனதை எப்படி சம்பிரஜான சமாதியில் நிலைநிறுத்துறது, அப்புறம் அசம்பிரஜான சமாதியை எப்படி கொண்டு போய் சேர்க்கும் அது அப்படிங்கிறத நீ வரும் சூத்திரங்களில் சொல்ல போற. இப்போ 40 சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். மொத்தம் 51 சூத்திரம் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. இன்னொரு 11 சூத்திரத்தில் என்ன சொல்ல போறாருன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சம்பிரஜா சமாதி பார்க்கும்போது விதர்க்க விசாரான்னு பார்த்தோம். அந்த விதர்க்காலேயே சவிதர்க்கா நிர்விதர்க்கான்னு 2 இருக்கு. அந்த விசாரத்திலேயே சவிசாரா நிர்விசாரான்னு 2 இருக்கு. அதை பற்றி நான் சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் எப்படி அந்த சம்பிரஜா சமாதியில மனசு ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதிலிருந்து எப்படி அசம்பிரஜா சமாதிக்கு அந்த மனசு போகும், அது எப்படி அந்த நிலை பெற்று இருக்கும், அதோடைய பிரயோஜனம் என்ன, அதெல்லாம் தான் இனி ஒரு 11 சூத்திரம் சொல்ல போறாரு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இது பதஞ்சலி யோக சூத்திரம். இது ஒரு நாவலோ ஒரு கதையோ கிடையாது. இது ரொம்ப ஜனரஞ்சமாக அவங்க ஜோக்கெல்லாம் சொல்லி நான் சிரிக்க வைக்கிறது. இது ரொம்ப என்ன டீப் சப்ஜெக்ட் மேட்டர் இல்லையா? இது இப்படி தான் சொல்ல முடியும், இப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதனால சுவாமிஜி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சுவாமிஜி என்ன போக போக ரொம்ப இதாகிடுச்சுன்னா என்ன செய்யறது? அப்படிதான் பட்ட சப்ஜெக்ட் மேட்டர். இது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இதை அறியறதுக்காக அந்த காலத்தில் இமயமலைக்கு போனாங்க, அவ்வளோ தபஸ் செஞ்சாங்க, குருநாதர் அணுகி அப்படி கேட்டாங்க. இப்போ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம நல்ல ஒரு கேர் கண்டிஷன் ஹாலில் சேரில் உட்காந்து சாயங்காலம் ரொம்ப வசதியாக கேட்டுட்ருக்கோம். இனி வீட்டில் போய் டின்னர் சாப்பிட்டு நல்லா தூங்கலாம், அந்த மாதிரி நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவ்வளோ தியாகம் பண்ணிட்டு போய் கேட்டாங்க. இதெல்லாம் அதை கை கொண்டு அதை அவ்வளோ சாதிச்சு காமிச்சாங்க நம்ம பெரிய முனிவர்கள், ஞானிகள், ரிஷிகள் தான். ஸோ நம்ம உடனே இதை வந்து ஸ்மார்ட் கப் ஆஃப் நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஆல் பாசிபிள். ஸ்ரத்தாவான் லபதே ஜானம். ஸ்ரத்தை இருந்துச்சுன்னா அது எல்லாம் பாசிபிள். தீர்க்கால நைரந்தரிய சத்கார அசேவிதா, ஊக்கத்தோட உற்சாகத்தோட ஸ்ரத்தா பக்தியோட இதை பழகணும். பழகினா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு கிடையாது.
என்ன ஆகும்? நேரம் காலம் ஆகும். ஏன்னா மனசை அவ்வளோ பாடு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதை சரி பண்ணணும்னா அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு ஆணி அறையலைன்னு சொல்லி செலுத்துது, நிறைய அரணிகள் உள்ளே போயிடுச்சு. இப்போ திருப்பி அந்த ஆணியை பிடுங்க என்ன செய்யணும்? எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதை அரணிங்களோ அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் வெளில வரும் இல்லையா? அது மாதிரி மனசை அவ்வளோ தூரம் நாசம் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ வாசனை உள்ள இருக்குது. அதை சீர் பண்ணணும் அவ்வளோ முயற்சி தேவைப்படுது. அதை பால் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா குஷியா இருந்துச்சு நமக்கு இல்லை? அப்போ அதை சீர் பண்ணணும் இவ்வளோ பிரயத்தனம் தேவைப்படதான் படும். நோ பெயின் நோ கெயின். ஸோ அதனால உற்சாகத்தோடு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கைக்கொள்ள நமக்கு இது ஷ்ரேயஸ், இதுதான் அத்தியந்த நலனை கொடுக்கும், கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். நீ நாளைக்கு மீதியை பார்ப்போம். இன்னொரு 11 சூத்திரம் நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு முன்னாள் 2வது அத்தியாயத்துக்குள்ள போயிருக்கிறோம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.